கேக்கு மேல வரக்கூடிய இந்த செர்ரி பழம் கூட ஒரிஜினல் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ இது என்ன பழம் அப்படின்னு சொல்லி நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது பழமே கிடையாது. இது ஒரு காய். அதாவது கலாக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் நீங்க வெளிநாட்டு செர்ரி பழம் தான் சாப்பிடுவீங்களோ? நம்ம ஊர்ல விளையக்கூடிய அந்த கலாக்காயெல்லாம் சாப்பிட மாட்டீங்களோ? அப்படின்னு சொல்லி நெறைய பேர் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கலாக்காயாவே குடுத்தீங்க அப்படின்னா நான் சாப்பிடுவேன். ஆனா இத சுகர் சிரப்ல ஊற வச்சு, அதில பலவிதமான கலர்கள சேர்த்து, அதுக்கப்புறமா அத செர்ரி பழம்னு சொல்லி ஏமாத்தி விட்டீங்கன்னா, அத நான் சாப்பிட மாட்டேன். இத கடைகள்ல போய் வாங்கும்போது, நம்ம கலாக்காயா குடுங்க அப்படின்னு கேட்டு ஒண்ணும் வாங்குறது கிடையாது. செர்ரி பழம் குடுங்க, இல்ல பிளம்ஸ் குடுங்க அப்படின்னு கேட்டு வாங்குறோம். ஆனா இதில இருக்கக்கூடியது பியூர்லி சீனி தான். ஸோ இது கலாக்காயும் கிடையாது, செர்ரி பழமும் கிடையாது. இது ஒரு சீனிக்காய் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஒரு சிலர்லாம் குழந்தைங்களுக்கு இத அப்படியே பாக்கெட்டா வாங்கி குடுக்குறீங்க. சரி பழம் தானே, குழந்தை சாப்பிட்டா என்ன ஆயிறப்போது அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. ஆனா இதில இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதில சேர்க்கக்கூடிய கலர். இதில சிவப்பு நிறத்த கொண்டு வர்றதுக்காக E122, E124 மாதிரியான சிந்தெடிக் கலர்ஸ வந்து சேர்க்கிறாங்க. ஒரு சிலர் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆர்டிபிஷியல் கலரா? அதெல்லாம் பேண்ட் இல்லையா? அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது இல்லையா? அப்படின்ற மாரி கேட்பாங்க. இந்தியாவ பொறுத்தவரைக்கும் ரெகுலேட்டடா இந்த ஆர்டிபிஷியல் கலர்ஸ வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். FSSAI ரெகுலேஷன் படி 200 ppm அதாவது 200 பார்ட்ஸ் பெர் மில்லியன் அதுக்கு அர்த்தம் வந்து 1 கிலோகிராமுக்கு 200 மில்லிகிராம் அளவுக்கு இந்த கலர்ஸ வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆனா இந்த காய பாருங்க, இதுல 200 மில்லிகிராம் பயன்படுத்தின மாரியா தெரியுது. இது ஃபுல்லாவே வந்து சிவப்பு கலர்ல தான் இருக்கு. அப்போ இதுல அதுக்கு அதிகமான அளவுல தான் இந்த கலரன்ஸ் வந்து சேர்க்கிறாங்க. இந்த மாதிரியான சிந்தெடிக் ஃபுட் கலர் அதிக அளவுல நம்ம எடுத்துக்கும் போது குழந்தைகளுக்கோ இல்ல நமக்கோ நரம்பு மண்டல பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு சில கடைகள்ல ரியலான செர்ரி பழத்தையே வந்து யூஸ் பண்றாங்க. அது கொஞ்சம் புளிப்பா இருக்கும் அப்படின்றதுனால அத சுகர் சிரப்ல முக்கி மேல வைக்கிறாங்க. அதனால செர்ரி பழமாவே இருந்தாலும் அத முழுசா இருக்க விட மாட்டாங்க. அதனால மக்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும்.